அண்ணா, எப்படிண்ணா இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என்னண்ணா திடீர்னு நீங்க? உள்ளவா? ம். உட்கார சேது. பரவாயில்ல, நான் நிக்கிறேன். டேய் வாடா, வந்து உட்கார் வா. ம். இப்போ நான் என்ன பண்ணணும்? மேகலா சொல்லு. சரிங்க. சிவா பொண்டாட்டி ஜனனிய நீ தூக்கணும். க்ளோஸ் பண்ணணுமா? அதெல்லாம் வேண்டாம். கை கால் ஏதாவது எடுக்கணுமா? வேண்டாம். வேற என்ன பண்ணணும்? தாஸ் காவேரி கல்யாணத்துக்கு சாமி உத்தரவு கொடுத்துருச்சு. ஆனா அந்த ஜனனி விட மாட்டேங்கிறான். அப்பப்ப குறுக்க வந்து இடைஞ்சல் பண்ணிட்டு இருக்கா. அவ இந்த கல்யாணத்தை நடத்த விட மாட்டா. அதனால அவளை நீ கடத்தி வச்சுக்கணும். நானே வச்சுக்கணுமா? அதுக்கு பேசாம கொன்னுடலாமே. அது முடியாது. கொன்னா கல்யாணமே நின்னு போயிடாது. அதனால நீ அவளை கடத்தி வச்சுக்கிட்டு கல்யாணம் முடியற வரைக்கும் உயிரோட இருக்கிற மாதிரி நீ காட்டிக்கிட்டே இருக்கணும். முடிஞ்சதுக்கு அப்புறம் கொன்னுடு. அதெல்லாம் சரிதான். ஆனா அந்த வீட்டுக்குள்ள போய் அந்த பொண்ணை கடத்துறது கஷ்டம் இல்ல? ஏய், நீ நழுவாத. என்னோட பணத்தை வேண்டான்னு சும்மா விட்டு தருவேன்னு நினைச்சியா? நான் சொன்னதை மட்டும் செய். டேய் ரூட்டுக்கு வர மாட்டியா? ஐயோ, அப்படிலாம் ஒண்ணும் இல்லைண்ணே. நான் ரூட்ல தானே இருக்கேன். சேது, இனிமே நீ எனக்கு சித்தப்பா பையன். எனக்கு கூட பிறக்காத சகோதரன், தம்பி.